இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் நான் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த வாரத்தில் நாம் கடவுளுடைய பாடுகளை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் எவ்வாறு இரத்தத்தை சிந்தினார், அந்த இரத்தத்தினால் நமக்கு கிடைத்த மீட்பை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். சிலுவை மரணம் என்பது இந்த உலகத்திலே நம்ம பார்க்கும்போது கொடூரமான ஒன்று. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோன்னா ஒவ்வொரு விதமான பாடுகளும் மரணங்களும் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு குற்றவாளியாக தீர்க்கப்பட்டவங்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வச்சுருந்தாங்க. அவங்க குற்றவாளின்னு கண்டுபிடிச்சோன்னா அவங்கள என்ன செய்வாங்க, கல்லெறிந்து கொன்றுவாங்க. அது ஒரு வகையான ஒரு தீர்ப்பு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அகாசுவேறு காலத்தில் பார்த்தீங்கன்னா தூக்கு மரத்தில் போட்டாங்க. தூக்கு மரத்தில் நம்ம மோர்தேக்காய்க்கு என்ன செய்தாங்க, ஆமான் 50 முழ தூக்கு மரணம் செஞ்சுருந்தான், ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தான். அதில் அவனை என்ன செய்தாங்க, தூக்கி போட்டாங்கன்னு பார்க்குறோம். அதுக்கு பிறகு பார்த்தோன்னா திபெத் தேசத்தில் ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அவனை என்ன செஞ்சுருவாங்கன்னா எரும மாட்டு தோலில் அவனை அப்படி சுற்றி என்ன செஞ்சுருவாங்க, அப்படியே படுக்க வச்சுருவாங்க. அந்த தோல் சுருங்க அந்த வெயிலில் போடும்போது அந்த தோல் சுருங்க அவனை எலும்புகளாக நொறுங்கி அவன் என்ன செஞ்சிருவான், துடித்து இறந்து போயிடும். அதே போல் திபெத் தேசத்தில் என்ன செய்வாங்க, ஒரு குழியில் அட்டை புழுக்கில் நிறைய போட்டு என்ன செஞ்சுருவாங்க, அந்த மரண தண்டனை கொடுக்கக்கூடிய மனிதனை தூக்கி போட்டுருவாங்க. அந்த அட்டைகளோட ரத்தத்தை உரிந்து என்ன செஞ்சிடும், அவன் என்னச்சுன்னா மரண தண்டனைக்கு ஏற்படுத்தப்படும். இப்படி ஒவ்வொரு தேசத்துலேயும் ஒவ்வொரு விதமான மரண தண்டனைகள் என்ன செஞ்சாங்க, குற்றவாளிகளுக்கு கொடுத்து வந்தாங்க. ஆனால் அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன செஞ்சாங்க, தண்டனை கொடுத்தாங்க. அவர் குற்றமே செய்யாதவர், அவர் பாவமே செய்யாத மனிதர். அவரை குற்றவாளியாக தீர்க்கப்பட்டது நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமந்ததனால் அவர் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டார். அதனால அவருக்கு என்ன தண்டனை கிடைச்சிச்சுன்னா, சிலுவை மரத்தில் அவர் என்ன செஞ்சாங்க, தூக்கிட்டு என்ன செஞ்சாங்க, அவர் கொலை செய்தாங்க. அப்போது நம்ம பார்க்குறோம், இந்த சிலுவை மரத்தின் பாடுகளை பார்க்கும்போது அந்த சிலுவை மரத்தில் ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய குற்றங்கள் கழுவப்பட தேவன் என்ன செய்தார், அதில் சிந்தினார். அப்போது இந்த பாடுகளின் பாதைகளுக்கு போவதுக்கு முன்பதாக தேவன் என்ன செய்தார் அப்படின்னா பவனியாக என்ன செய்தார், அவர் வந்தார். அந்த பவனியாக வரும்போது அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் என்ன செய்கிறாரு, பவனியாக வராங்க. எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவருக்கு ஓசனா என்று சொல்லி பாடி புகழ்ந்து தேவன் என்ன செய்கிறாங்க, துதித்து கொண்டே வராங்க. இப்படி துதித்து கொண்டே வரும்போதே என்ன செய்கிறாரு, அவர் அந்த நகரத்தை விட்டு திரும்பி நிற்கும்போது என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல நின்று பார்த்து அழுறாரு. கடவுள் வந்து என்ன செய்கிறாரு, இந்த மக்கள் நினைச்சினும் கடவுளை ஏற்றுக்கொள்ளும், இந்த மக்களுக்காக நான் ரத்தம் சிந்த போகிறேன், நான் மறிக்க போகிறேன், மறித்து உயிரோடு எழும்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தன்னை குறித்து என்ன செய்கிறாரு, நினைத்து பார்க்கிறார். அப்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நிறைய காரியங்களில் தேவன் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களும் நம்ம மறந்து நம்ம என்ன செய்கிறோம், அந்த காரியங்களை நம்ம நடப்பித்து கொண்டே இருக்கிறோம். அப்போது குற்றம் செய்யாத தேவன் நமக்காக குற்றமாக சாட்டப்பட்டு தம்முடைய இரத்தத்தை என்ன செய்கிறாரு, சிலுவையிலே நமக்காக என்ன செய்கிறாரு, சிந்துறாரு. அந்த சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி பலவிதமான பாடுகளை என்ன செய்கிறாரு, அனுபவிக்கிறார். அது என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த அரண்மனையிலேருந்து அந்த அரண்மனைக்கு எடுத்து கொண்டு போகிறாங்க. அவர் கெட்டி என்ன செய்கிறாங்க, சவுக்குனால் அடிக்கிறாங்க. 40க்கு குறைய 1 குறைய 40 அப்படின்னு சொல்லி சவுக்குனால் அடிக்கிறாங்க. அவருடைய சரீரம் பிக்கப்படுகிறது, நமக்காக பிக்கப்பட்ட அவருடைய முதுகு வந்து உளப்பட்ட நிலம் போல என்ன செய்து காட்சியளிக்கிறது. எதற்காக, நம்முடைய பாவங்கள், நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார், சுமந்து தீர்த்தார். நம்ம கண்களினால் செய்த பாவங்கள், நம் கைகளினால் செய்த பாவங்கள், நம்ம ஒவ்வொரு சிந்தனையில் செய்த பாவங்களுக்காக முள்மூடி சூட்டப்பட்ட இவ்வாறு ஒவ்வொன்றும் நம்முடைய பாவங்களை அவருடைய இரத்தம் என்ன செய்து கழுவுவதற்காக அவர் அப்படியே என்ன செய்தார், சிலுவையில் தம்மையே ஒப்பு கொடுத்தார். இந்த தேவன் நமக்காடி பல காரியங்களை செய்தார். எதற்காக செய்தார் அப்படின்னு சொல்லி தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக நம்ம பிதாவுக்கு சமீபமாறதுக்காக என்ன செய்தார், என்ன செய்தார், இந்த பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செய்கிறார் அப்படின்னா, நமக்கும் பிதாவுக்கும் இடையில் இருந்த திரைச்சியிலேயே என்ன செய்கிறாரு, கிழிக்கிறார். அப்போது நம்முடைய கான்டாக்ட் வந்து ஒரு இடத்துல நம்ம கால் பண்ணுறோம், அடுத்தவங்க
அந்த ரிங் போகணும். அந்த ரிங் போகிறது கூட தடையாக என்ன செய்கிறது இருக்கிறது, நம்முடைய பாவங்கள் இருக்குது. அந்த திரையை அப்படி பரிசுத்த இரத்தத்தினால் என்ன செய்கிறது, அப்படி கிழித்து நமக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பை என்ன செய்கிறார், எந்த தடையும் இன்றி என்ன செய்கிறார், ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த இயேசு உங்களுக்காக இன்றைக்கு உங்கள் பக்கத்தில் இருந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்கிட்ட வாங்க, உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள், நீங்கள் பாவம் செஞ்சுருக்கலாம், நீங்கள் குற்றவாளியாக இருக்கலாம், பலரால் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டவர்களாக இருக்கலாம், பரவாயில்ல, ஆனால் நான் உங்களுக்காக இரத்தம் சிந்தினேன், உங்களுக்காக மரித்தேன், நீங்கள் என்னிடத்தில் வரும்போது உங்களை நான் மீட்டு கொள்வேன், என்ன நான் சிந்தின வெளியேற பெற்ற இரத்தத்தினால் நான் என்ன சொல்லி உங்களை மீட்டு கொள்வேன்னு சொல்லி உங்களை பார்த்து என்ன செய்கிறார், தேவன் சொல்லுகிறார். அப்போ இந்த பூமிக்கு மனுஷ அவதாரம் எடுத்து வந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது நிறைய காரியங்களை நமக்காண்டி என்ன செய்றார், பேசுறார். அந்த பாடுகளின் மத்தியில், அந்த வேதனைகளின் மத்தியில் அழகாக 7 வார்த்தைகள் அவர் பேசினாரே. எல்லா வார்த்தைகளும் ஒரு ஆணித்தரமான ஆழமான கருத்துகள் இருந்தது. இது எல்லாம் எதற்காக அப்படின்னா, நம்மை பிதாவுக்கு சமீபமாக மாற்றுவதற்காக. பிதாவினிடத்தில் நாம் பரிந்து பேசக்கூடிய இயேசு கிறிஸ்து நமக்கும் பிதாவுக்கும் நடுநிலையாக நின்று நம்முடைய காரியங்களை தேவனோடு என்ன செய்றார், எடுத்து பேசிக்கொண்டிருக்கிறார். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று எபேசியர் 2:13 எழுதப்பட்டுள்ளது. இந்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது, கல்வாரியில் நமக்காக சிந்தப்பட்ட. எதற்காக? பிதாவினிடத்தில் நாம் என்ன செய்கிறோம், தூரமாய் இருந்த நாம் இப்பொழுது அவரிடத்தில் சமீபமாய் இருப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் போது நம் பாவங்களை களைந்து நாம் இயேசுவை என்ன செய்கிறோம், இயேசுவின் மூலமாக பிதாவிற்கு சமீபமாகிறோம். தேவனுடைய சித்தத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்ற என்ன செய்கிறோம், நம்மளால் முடிந்த காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம். அப்போ நிறைய காரியங்களை பார்த்தோன்னா நம்ம நிறைய இடத்துல வழி விலகி ஏகமாய் நம்ம என்ன செய்ய கெட்டு போகிறோம். மனிதர்களாக இருக்கிற நாம் பாவத்துக்கு உட்பட்டு பாவத்தில் விழுந்து எழும்ப முடியாமல் நம்ம திக்கி திணறக்கூடிய நேரத்தில் இந்த தேவனுடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அது வல்லமை உள்ளதாக என்ன செய்கிறது, இருக்கிறது. எப்பேற்பட்ட தண்டனைகள் இந்த உலகம் நமக்கு கொடுத்தாலும் அப்பேற்பட்ட தண்டனைகளிலிருந்து நீக்கி தேவனுடைய இரத்தம் நம்ம என்ன செய்கிறது, பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நம்ம என்ன செய்கிறது, எடுத்துக்கொண்டு செல்வதற்கு அது வல்லமை உள்ள ஒரு பெரிய ஒரு காரியமாக என்ன செய்கிறது, இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டதுனால நாம் என்ன செய்கிறோம், பிதாவினிடத்தில் என்ன செய்கிறோம், பேச முடிகிறது. பிதாவினிடத்தில் நம்முடைய காரியங்கள், ஆசீர்வாதங்கள் நம்மை பெற்றுக்கொள்ள நமக்கு ஏதுவாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய வல்லமையின் காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும், பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதை நாம் தியானிக்க வேண்டும். இந்த இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த பிள்ளைகளோடு நீங்கள் தகப்பனை பேசுனீங்க தகப்பனை, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் சிந்தனை வெளியேற பெற்ற இரத்தம் தகப்பனை இந்த பிள்ளைகளை சுத்திகரிக்கட்டும். எங்களை பாவங்கள் எல்லாவற்றையும் சுத்திகரித்து பிதாவுக்கு எங்களை சமீபமாய் நீர் மாற்றும்படிக்காக நாங்கள் பாதத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. எந்த தீமையும் பிள்ளைகளை அணுகாதபடி தகப்பனே, பிள்ளைகளை எல்லாவித பாவங்களிலிருந்து தகப்பனை முற்றிலுமாக நீக்கி அப்பா ஒரு சந்தோஷத்தின் சமாதானமான இருதயத்தை நீர் கட்டளையிட்டு கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை